இந்த ராமவரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு நிற்காம எரியுமோ அதே மாதிரி விஜயகாந்தோட ஆஃபீஸில் அடுப்பு நிற்கவே நிற்காதுப்பா, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா. சாப்பாடு அங்கே கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சார். அவர் சாப்பாடு விஷயத்தில் கூட கேரிங்காக இருப்பார். சிக்கன் இருக்கும், மீன் இருக்கும், அவிச்ச முட்டை இருக்கும், நல்லா கூட உட்காரு சாப்பிடுங்க பாரு. சாப்பாடு போகிறத தலைக்க மாட்டார். இன்னொன்று சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ரீசெண்டாக ஃபோட்டோ கூட வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் சதையே இல்லை சார், ஃபுல்லாக ஒட்டி போய் சதெல்லாம் அப்படி இருக்கா அந்த மனுஷன் பார்க்குறது. இப்போ நீங்கள் அவர் பார்க்குறப்ப என்ன சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இப்போ நம்ம வந்து அவர் சிங்கம் மாதிரி பார்த்தாலும் அப்படியே அவர் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் படிக்கிறேன். அப்போ தான் விஜயகாந்தோட லேட்டஸ்ட் போட்டோன்னு ஹெட்டிங் பார்த்து ராஜா சார் அவர்கள் சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கியிருந்தாப்புல. இளையராஜாவது டேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்க பல பேருமே அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இளையராஜா டேஷ்னா எனக்கு இளையராஜா உயிர் தமிழ் உள்ள அவருடைய சேவை வந்து உச்சம். இப்போ அமர் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜா சார் அவர்கள் இந்த முன்னுரை விஷயம் வெளியே வருது சார். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ராஜா சார் வந்து பாஜக பக்கம் போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சங்கமரன் சாருக்கும் இளையராஜாக்கும் உள்ள உறவும் சரி, பிரிவும் சரி, முறிவும் சரி, நாடு ஜூஸ் தம்பி சொல்லித்தான் பண்ணுறாருன்னா இதை விட இழிவு எதுவுமே இல்லை இளையராஜா அவர்கள். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் இயக்குனர் பேரரசு அவர்கள், அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு கேட்க நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் அடுத்து விஜயகாந்த் சாரை பற்றி, தருமபுரி அப்படின்ற படத்தில் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் அவரை பற்றி நிறைய கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமவரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு நிற்காமல் எரியுமோ அதே மாதிரி விஜயகாந்தோட ஆஃபீஸில் அடுப்பு நிற்கவே நிற்காதுப்பா, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா. சின்னவன் பெரியவன் யார் வந்தாலும் சரி சாப்பாடு அங்கே கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவரோட கம்பெனியில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு அடிக்கடி கொண்டு வருவார். நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணுமோ எல்லா வகையும் உள்ளே இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சாப்பாடு விஷயத்தில் கூட கேரிங்காக இருப்பாரா? சாப்பாடு இப்போ தருமபுரி ஷூட்டிங்னா அவுட்டோரில் எங்கேயாவது பரவாயில்ல, காருக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது, காரோட பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ திடீர்னு சொல்லுவார், பேரரசு இன்னைக்கு நீங்கள் நம்ம வீடு சாப்பிட்றீங்க அப்படிவார். சரி சார், அசிஸ்டன்ட் எல்லோரும் கூப்பிட்டு வந்துருக்க, சரவணன் ஒன்று கேமராமேன் பேரரசு கூட வந்துருக்கணும் அப்படி. சரி சார், நாங்கள் பிரேக்கில் எங்களுக்கு சாப்பிட வந்திருக்கும்ல, சரி சார் கூப்பிட்டாருன்னு கூட போயிடுவோம். கூட கரெக்டாக பார்த்தா ஒரு கேட்ரி மாதிரி டேபிளாக தண்ணியாக பிஞ்சு போட்டு 10-20 பேருக்கு சாப்பிட வந்துருக்குங்க. ஆமாம், லோக்கலில் சொல்லி சமைச்சு கொண்டு சொல்லிப்பார். ஹோட்டல் சாப்பாடுலாம் கிடையாது. ஆமாம், சமைச்சு கொண்டு வருது. சமைச்சு அங்கே அவர் ஒவ்வொரு ஏழும் ஆள் தெரியும், எங்கெங்கே ஆர்டர் கொடுத்தா சமைச்சு கொண்டு வருவாங்கன்ட்டு. கரெக்டாக சின்ன மாதிரி தான். சிக்கன் இருக்கும், மீன் இருக்கும், அவிச்ச முட்டை இருக்கும், ஒரு நல்லா கூட உட்காரு, நல்லா சாப்பிடுங்க பாரு. அது ஒரு விருந்தாளி மாதிரி, அவர் வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி நம்மளை கண்டிப்பாக சாப்பாடில் அசதி போடுவார். அதாவது லைட் மேனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ சாப்பாடு விஷயத்தில் அதே தான் டேரக்டர் இருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாப்புல, சாப்பாடு போகிறத சளைக்க மாட்டார். இன்னொன்று சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுவார், சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவார். அதாங்க சாப்பாடு போகிறத விட நம்ம ஒரு பெருசாலாம் பிரியாணிகள்லாம் பெருசாக போட தேவையில்லை, சாதா லெமன் ரைஸ் போட விட அவன் சாப்பிட்றது சந்தோஷம் பார்க்கணும். பசி யாரதை நம்ம என்னடா வந்துட்டானே இன்றைக்கி நமக்கு செலவு கொடுத்துட்டானே அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிரியாணி என்ன போட்டாலும் அதுக்கு புண்ணியம் வராது. நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட அவன் சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் தான் அது புண்ணியம். நீங்கள் பிரியாணி சிக்கன் 65 என்ன போட்டு வந்து நீ செலவுட்டாங்க உள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தாலே பாவம் தான். ஓகே சார், ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் இப்போ இருக்க புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்துருக்காரு, பாவத்தை சேர்க்கவே இல்லை அந்த மனுஷன். ஆனால் பாவத்தை சேர்க்காத அந்த ஒரு மனுஷனை பார்க்குற எல்லாருமே இப்போ பாவப்படுறோம். என்னடா இது, அப்படி நல்லா ஒட்டம்புலாம் அப்படி இருந்த மனுஷன், செவுத்தில் லெஃப்ட் ரைட்டு காலை வச்சு உதச்ச மனுஷன் இப்போ எழுந்து உட்கார முடியல, நிற்க முடியல. பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட இந்த எஸ்கலேட்டர் வச்சு தான் அப்படியே தூக்குறான தவிர அவரால் எழுந்து நிற்க முடியல. இப்படி கஷ்டப்படுறாப்புல. ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் சதையே இல்லை சார், ஃபுல்லாக ஒட்டி போய் சதெல்லாம் அப்படி இருக்காது அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க தருமபுரி விஜயகாந்த் அவர்களை. இப்போ நீங்கள் அவரை பார்க்குறப்ப என்ன சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இப்போ நம்ம வந்து அவர் ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தாலும் கரிஜன மாதிரி பேச்சு அப்படி பார்த்தவன். நான் வல்லரசுலேயே ஒர்க் பண்ணி கஷ்டம் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தருமபுரியில் டைரக்டர். நான் வந்து இப்போ விஜய் சார் அஜித் சார்லாம் போகும்போது டைரக்டராக போயிட்டேன் ஸ்பாட்டில். அவங்கள்ட்ட நான் அசிஸ்டண்ட் அவங்க என்ன பார்த்ததில்ல, ஆனால் இவர் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து டேரக்ஷன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பாருங்கள், ஸ்டார்ட் கம்மி ஆக்ஷன் சொல்கிறதுக்கலாம். அது விஜய் சார்ட்ட தயக்கம் இல்லை, அஜித் சார்ட்ட தயக்கம் இல்லை, இவர்கிட்ட மட்டும் வந்துச்சு. நம்ம அசிஸ்டண்ட் பார்த்துருக்காருல்ல இப்போ டைரக்டராக இருக்கவன்ட்டு இன்னும் அதில் அவன் போய்க்கிடுவார். நம்ம சினிமாவிலே வந்து அவர் தான் அண்ணன் நம்பேன். ஏன்னா இப்போ இல்லை, டைரக்டர் எனக்கு அப்புறம் இல்லை, நான் வல்லரசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 நாள் சார்னு கூப்பிட்டோம். முதல்ல சாருங்கிற வரல, என்னடா நான் அவர் பழகுற முறை அப்படி சிலதெல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க. சில ஹீரோக்கெல்லாம் மாஸ்டர் ஒர்க் பண்ணிப்போம், என்ன தம்பி ரெடியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேர் வராது. ஆனால் இவர் ஃபஸ்ட் பேர் கேட்டார்னா அப்புறம் என்ன பெருசு
ரெடியா என்ன லேட்டாக இது பெருசு பேரை கூப்பிட்டார். எப்போவுமே உங்களுக்கு பேரை கூப்பிடும்போது உரிமை வந்துடும். அது ஒரு சைக்காலஜி. எப்பவுமே பேரஸ் இப்போ ஃபோனில் பேசும் கூட இப்போ நான் பேசுனா ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா ஒரு மாதிரி இருக்கும். சொல்லுங்கள் பேர் ரசு அப்படின்னாரு ஒரு ஒரு சின்ன ஒரு இது வரும், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சந்தோஷம். யாரும் ஒருத்தர் பேரை சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுவார். அப்போ சொன்னார் பேர் ரசு உன் பேர் டைட் மாதிரி இருக்குப்பா பாரு. அங்கே டைட் வச்சுட்டா இருப்போம் பேரை வச்சுட்டார். ஆமாம். அப்போ என்னென்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பத்தாள் மாதிரியே அவருக்கு காட்டுற பாசம், பேசுகிற அது உரிமையாக பேசுகிறது எல்லாமே. அப்போ என்னென்னா அவர் சாரும் வரல. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் அண்ணன்னு கூப்பிடுவேன். இன்ன வரைக்கும் அண்ணன் தான். அண்ணன் சார் டேடிண்ணே சினிமாவில் அவர் தான் நான் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேன். இப்போது அப்படியே அவர் பார்த்தாலும் ஆக்சுவலாக ஃபேஸ் பார்ப்போம்ல இந்த ரீசனாக போட அந்த ஃபோட்டோ அது வந்துச்சு. நம்ம வந்து ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கேன். நான் அப்போ பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் நான் அடிக்கடி இந்த ஃபோட்டோ நிறைய வந்துகிட்டே இருக்கேன். என்னடா அப்படின்னு தான் அப்புறம் படிக்கிறேன். அப்போ தான் விஜயகாந்தோட லேட்டஸ்ட் ஃபோட்டோன்னு ஹெட்டிங் பார்த்தேன். ஷாக்காகி போச்சு. ஒரு ஃபோட்டோ வந்து டப்பு நம்மளுக்கு இத்தனை பார்க்குறோம். ஒரு 10-15 ஃபோட்டோ பார்த்துருப்பேன். நம்ம ஏதோ போட்டிருக்காங்க எதாவது போடுவாங்கள்ல அப்புறம் நடிச்சிட்டு விஜயகாந்த் சார் அப்படின்ட்டு ஷாக்காகி போச்சு. அவங்க திருப்பி அப்புறம் தான் ஜூம்லாம் பார்க்குறேன் அவர் தானான்ட்டு வந்துடுச்சு. அப்புறம் இன்னொன்று எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் அவர் பிறந்தநாளைக்கு போகல. வருஷம் பிறந்தநாளைக்கு போயிடுவேன். தருமபுரி முடிஞ்சதுக்கப்புறமே வருஷத்தும் பிறந்த நாளைக்கு போய் சாவில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போதெல்லாம் போயிருக்கேன். அப்பவும் போயிருக்கேன். போய் அது ரெகுலராக போய் பார்த்துறது. ஒரு 3 வருஷம் போகும்போது தான் எனக்கே அவர் கொஞ்சம் தளர்ந்து இருந்தார். அவர் பேசுகிற அந்த அந்த பேச்சு போச்சு. திருப்பி வந்து 2-3 நாள் எனக்கு மனசு ரொம்ப மாறியாக இருந்தது. அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் கணக்க ஆரம்பிச்சிது. அப்போ அதுலேருந்து போகிறதில்ல. நம்ம போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது. ஏன்னான்ட்டு அப்புறம் நம்ம போகல. இதுக்கு என்னென்னா அவங்க என்ன சொல்கிறேன்னா எளிமையானவர், நம்ம ஒரு நல்ல மனிதர், மற்ற சாப்பாடெல்லாம் போட்டு அழகு பார்த்தவர், உழைச்சி முன்னேறினவர், இன்னொருத்தன் எந்த சிபாரிசில் இது இல்லாமல் தானாக இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு இதுங்கும்போது அங்கே தான் கலிகாலம்ங்கிறது நம்ம அரசியலில் வந்து ரொம்ப ஒரு நேர்மையாக கரெக்டாக இருந்தார். அவரை வந்து வேறு மாதிரி ஆக்கி விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அரசியலில் வந்து வேறு மாதிரி ஆட்கள் தான் பெரிய ஆளுக முடியும் போல இருக்குது. இப்போ நேர்மையான ஆட்கள், சரியான ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரெல்லாம் சரி வராது போல இருக்கலாம். விஜய் சாரை வச்சு தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அரசியலுங்கிறதுக்கு வெறும் நேர்மை மக்கள் நேசிக்க வேண்டும் பார்த்தாது, வேறு சில திறமைலாம் வேண்டியிருக்கு அப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப இவருடைய இந்த உடைய இது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இப்போ உங்களை பற்றி நான் ஜென்ரலான பல விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன் சார். இந்த ஒரு சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டை தனியாக ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்க படம் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன குறியீடோ இல்லை டைட்டில் ஒரு சின்ன விஷயத்தையே பார்க்க முடியும். ஆனால் உங்ககிட்ட நாங்கள் பார்த்த சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்றதே உங்கள் பட டைட்டிலாம் பார்த்தா ஊர் பேராக தெரிஞ்சிடாமல் இருக்குது. தமிழகத்தில் முக்கியமான மாவட்டங்களே இது இவர் படத்தோட டைட்டில் பாரு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, தருமபுரி, பழனி, திருவண்ணாமலை, திருத்தணி வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் பிறந்த ஊர் இருக்குல்ல சிவகங்கை, இந்த டைட்டில் எப்போ படம் எடுக்க போகிறீங்க? சிவகங்கை மெயின் நாட்டரசன் கூட்ட தான் நான் பிறந்த ஊர். சிவகங்கை மாவட்டம் எல்லாம் ஒன்று தான். ஆமாம், சிவகங்கை நல்லா டைட்டில் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆக்சுவலி இவரோட ஹரி சார் படம் பண்ணார். நம்ம டேரக்டர் ஹரி இவர் தனுஷ் வச்சு பண்ணார்ல படம் வேங்கையா வேங்கம்மா. அதுக்கு முன்னாடி படம் பண்ணி டேஸ்ட் சொன்னார், சார் அந்த படத்துக்கு சிவகங்கை டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. சரிங்க சார், படம் ஹிட் ஆகும், ஆனால் உங்கள் உழைப்பில் வேஸ்ட்டாக போகும்னேன். ஏன் அப்படின்னாரு. ஏன் படம் பண்ணுவாங்க, நீங்கள் ஊர் பேர் வச்சுருச்சிங்களே, ஏன்னா உங்கள் ஸ்டைலும் என் ஸ்டைலும் ஒன்று தான் கமர்ஷியலில். ஏன்னா படம் பார்க்கும்போது 2 படம் ஒரே மாதிரி இருக்கும். ஊர் பேர் வச்சிங்கன்னா அவன் பார்த்து விட்டு பேர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு போயிடுவாங்கண்ணே. என்ன பிடிச்சிருக்காப்புல டைட்டில் மாற்றிட்டாருப்பா. சிவகங்கையா வேங்கையை மாற்றிட்டாரு. ஆமாம், சிவகங்கை டைட்டில் அது ஒரு படம் பண்ணி இன்னும் நாட்டரசன் கோட்டை. ஆனால் ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? இருக்கு. அது என்ன சார் கிரேஸ் உங்களுக்கு டைட்டில்னால இந்த ஊர் பேர் வைக்கணுன்றதுல? அது சிலதில் தனித்துவம் தானே அமைஞ்சிடும். அது இப்போ விஜய் சார் வந்து நம்ம நினச்சி போகல, அது அமைஞ்சது. நம்ம வந்து காலத்துக்கு விடுவது என் ஃபஸ்ட் படம் விஜய் சார், நான் முயற்சி பண்ணி விஜய் சாரை போராடி காலேஜில் வாங்கினேன், அதெல்லாம் இல்லை. அது வந்து சிலது அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சதான்
திருப்பாச்சி டைட்டில் வந்து முதல்ல திருப்பாச்சி வைக்கல, வேறு டைட்டில் தான் வச்சுருந்தோம். அந்த டைட்டில் இன்னொருத்தர் பதிவு வச்சுருந்தார். அவர் தரமாட்டேன்ட்டார். என்னடா அது விஜய் ஃபஸ்ட்டு விஜய் சார் சொல்லியாச்சு டைட்டில். அந்த டைட்டில் சொல்ல முடியுமா சார்? கிரிவலம். கிரிவலம். ஹீரோட பேர் கிரி வளம். ஓ ஓகே. அதெல்லாம் ஒரு வளம் கிரி டைலாக் வரும்ல, கிரிவலம் ஆரம்பிச்சு வரல. அதான் ஃபஸ்ட்டு ஹீரோ கிரின்னு வச்சு தான் வச்சுருந்தது. ஹீரோ சிவகிரி இல்லை, அது படத்தை சிவகிரின்னு தான் இப்போ அது பேர் அப்படியே இருக்கும் சிவகிரி. அப்போ அது கிரிவலம்ட்டு தான் வச்சுருந்தது. அந்த கிரிவலம் டைட்டில் இன்னொருத்தர் வச்சுருந்தார். அவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தோம், எவ்வளோ அவரு நாங்கள் வளம் வந்தோம், அவர் கொடுக்கல. சார் எனக்கு கதையே தான், டைட்டில் விட்டால் கதை போயிடும். என்னடா ஏற்கனவே ஹீரோ சொல்லி பிடிச்சிட சொல்லி ரொம்ப பிடிச்சி போச்சு, டிசைன்லாம் பண்ணிட்டேன். அப்போ என்ன அதுக்கு வேறு எனக்கு என்னென்னா கிரிவலம் டைட்டு ஹீரோக்கு பிடிச்சி போச்சு. இன்னொரு டைட்டில் சொல்லும்போது இதோட பவர்ஃபுல்லாக இருக்கணும், சும்மா சொல்லி சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஒரு 150 டைட்டிலுக்கு மேலே நிறைய எழுதுனேன். எழுதி அப்புறம்தான் அப்படி யோசிக்கும்போது தான் அருவா செய்கிறவன். அருவா வந்து அருவாவுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டில் திருப்பாச்சி. அப்படி போகும்போது அந்த திருப்பாச்சி பிடிச்சாச்சு. அப்போ படம் எடுக்கும்போது அது பயங்கர கான்ஃபிடண்ட், திருப்பாச்சி பெரிய ஹிட்டாங்கிறது பயங்கர கான்ஃபிடண்ட் எனக்கு. ஸோ அந்த படம் ஹிட் ஆனது டைட்டில் தான் காரணம் சொல்ல வரீங்க, கிட்டத்தட்ட சென்டிமெண்ட் மாதிரி. இல்லை இப்போ திருப்பாச்சி டைட்டில் ஹிட் ஆகுது, ஏதோ வச்சு அது ஹிட் ஆகிருக்கும். திருப்பாச்சி படம் ஹிட் ஆயிரும், அப்போ அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக ஊர் பேர் தான் பிடிச்சிருக்கு கேட்பாங்க, சென்டிமெண்ட் இருக்குல்ல. அதனால் அப்போவே நான் சிவகாசி டைட்டில் பதிவு வச்சுட்டேன் ஷூட்டிங் அப்போவே. அதே மாதிரி அடுத்த படம் ஏஎம் ரத்னம் கதை சொல்கிறேன், கதை கேட்டு டைட்டில்னு கேட்கல, இதுக்கு எந்த ஊர் தான் கேட்டார். ஓகே நினச்சி சரியாக போச்சு அப்படின்ட்டு சிவகாசி சூப்பர்ன்றார். விஜய் சாருக்கும் திருப்பாச்சி டைட்டில் சிவகாசி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பவர்ஃபுல்ல பட்டாசு இல்லை, அதுவும் பவர்ஃபுல்லு பிடிச்சி போச்சு, அதுவும் ஓடி போச்சா. அதுக்கப்புறம் திருப்பதிக்கு நான் டைட்டில் ஊர் பேர் வைக்கல, எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் 4-5 டைட்டில் எழுதி கொடுத்தேன் இவர்கிட்ட, ஏஎம் சரவணன் சார்கிட்ட. சரி அது செலக்ட் பண்ணுங்க சார். அந்த டைட்டில் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஒன்று ஞாபகம் இருக்குது, வெள்ளையன். திருப்பதி படத்துக்கு வெள்ளையன் டைட்டில். வெள்ளையன். இன்னொன்று சவுண்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். சவுண்டு பார்ட்டி. ஆமாம், சவுண்ட் சர்வீஸ் வச்சுருப்பார்ல, ஆமாம் சவுண்ட் பார்ட்டி ஒன்று, வெள்ளையன். இன்னும் 2 டைட்டில், இது ரெண்டு ஞாபகம் இருக்குது. அவர் படிச்சுட்டு இல்லை நீங்கள் ஊர் பேர் வைங்க, ஏன்னா ஊர் பேர் தான் நீங்கள் நல்லா ஊர்னு ஆகி போச்சு, ஏன்னா உங்கள் படமாக நினைக்க மாட்டாங்கன்ட்டாப்புல. ஒன்று அதுக்கப்புறம் திருப்பதி டைட்டில் வச்சது. அதே சார் தமிழ்நாட்டில் இருக்க ஊர் பேர்லாம் வைக்காமல் பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் போகணும். அது அப்படி ஸ்டேட்லாம் பார்க்கல, நம்மளுக்கு ஃபேமஸ்ன்னு பார்க்கணும். ஒரு ஊர் ஃபேமஸாக இருக்கணும், மக்களுக்கு சொன்னால் டக்குன்னு தெரியும், ஃபெமிலியரான இருக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு காச்சாம்பட்டி இந்த பட்டி இப்போ வச்சுட்டா அவன் அதை டைட்டில் ரீச் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு இதாயிரும். திருப்பாச்சி ஓகே, சிவகாசி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திருப்பதி ஓகே, அப்புறம் பழனி, திருத்தணி, திருவண்ணாமலை தேவையில்லை, நம்ம எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச ஊராக இருக்கணும். அப்போ டக்கு அது அப்படி தான் வச்சது. அஜித் சார் முடிச்சு போச்சு. அப்புறம் அதுவும் ஓடினதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வர முடியல. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு என்னடான்ட்டு அப்போ வச்சேன் இங்கே, இவருக்கு என்னடா டைட்டில் வைக்கிறது, அவர் வேறு ரேஞ்சில் வச்சு அப்புறம் பார்த்தா ஓகே, இவர் தர்மசீலர், அவர் தர்மம் பண்ணுறதுல அது ஒரு இமேஜ் இருக்கிறது, தர்மம் பண்ணுறாள்ன்ட்டு. அப்படி அதில் பிடிச்சது தருமபுரி, தர்மம் செய். வா ஒரு டைட்டிலுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா சார், சூப்பர் சார். சார் அடுத்ததாக இளையராஜா சாரை பற்றி பேசலாம். எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட இசையை நீங்கள் அவ்வளோ கேட்டு ரசிச்சிருக்கீங்க, அவரோட பக்தர்கள் பட்டியல் எடுத்தால் அதில் கண்டிப்பாக நீங்களும் ஒருத்தராக வருவீங்க. அப்பேற்பட்ட ராஜா சார் அவர்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தாப்புல, மேக்ஸிமம் பேசவே மாட்டார், பேசினா சர்ச்சையாக வந்து முடிஞ்சிருது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருந்தார் சார். அந்த ஒரே ஒரு முன்னுரை தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அந்த முன்னுரை படித்து பார்த்தீங்கன்னா சார், பார்த்தீங்க, உங்களோட கருத்து அதை பற்றி என்ன சார்? ஏன்னா இளையராஜா சாரை நிறைய பேர் திட்டினாங்க, இளையராஜாவாவது டேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணி ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்க பல பேருமே அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா அது அவரோட கருத்து, ஆனால் அதையும் தாண்டி பல பேரை திட்டினாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இளையராஜா டேஷ்னா, எனக்கு இளையராஜா உயிர். இளையராஜாங்கிறது சாதாரண ஒரு மனிதர் இல்லை, கருத்துங்கிறது. இப்போ அந்த கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது வேறு விஷயம், ஆனால் அவங்க கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இப்போ அம்பேத்கர் மோடி ஒப்புங்கிறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சரியாக இருக்கலாம். நான் இன்னொருத்தர் ஒப்பிடுவேன், மோடியே இன்னொரு எதுக்கு சொல்லியிருந்தேன், பசுமன் முத்துராமலிங்க தான் ஒப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் தான் தேசியமும்
தெய்வமும் இரு கண்கள்னார். இவரும் தேசியத்துக்காக போராட்டிக்கிருக்காரு. அவருக்குள்ள தெய்வீகம் இருக்குது, ஆன்மீகவாதி, தேசியவாதி கலந்தவர் தான் மோடி சாரும். அப்போ என் கருத்து நான் சொல்லும்போது நீ இப்போ சொல்ல போச்சுன்னா என் கருத்து சரின்னு சொல்லுது. கருத்தால் தான் மோதணும். ஆனால் தனி மனித தாக்குதல் அப்படின்றது தனி மனித தாக்குதல் பரவாயில்ல சார். என்னென்னா பெரிய ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, ஒரு மனிதரை ஒரு ஜாதி குறித்து பண்ணிட்ட ஜாதியை குறிச்சுன்னா ஜாதிக்காக நிறைவேற்றுறான். ஜாதிக்காக ஒருத்தன் படம் எடுக்கிறான், ஜாதிக்காக கட்சி அமைச்சிருக்காங்க, ஜாதிக்காக ஒருத்தன் ஒரு அமைப்பு இருக்குது, நீ அவங்களுக்கு ஜாதி வச்சு திட்டு. இளையராஜா என்பவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் என்னை விட மொழிக்கும் அப்பாற்பட்டவர். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் சேவை, தமிழ் திரையுள்ள அவருடைய சேவை உச்சம். ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், சிவசங்கர் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் சினிமா இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மியூசிக் டேரக்டர் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மியூசிக் டேரக்டர்லாம் எம்ஜிஆர் படத்துக்கு, ரவிச்சந்திரன் படத்துக்கு, அது ஒரு ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் மியூசிக் போட்டுருந்தாங்க. இளையராஜான்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய புது இயக்குனர்கள், புது முகங்கள், புது ஹீரோ, புது ஹீரோயின், அப்புறம் மண் சார்ந்த கதைகள், கிராமத்து கதைகள். இவ்வளோ பண்ண ராஜா சார் மேலே எதுக்காக சார் இந்த அளவு கோபம் பல பேருக்கு? சார் இவங்க என்ன சார், இது எனக்கு ஒரு ஜாதி ரீதியான அது குரலை ஜாதி வெறி ஒழிக்குது சார். ஆனால் இதில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பாஜக மேலே அதிருப்தியில் இருக்க பல பேர் தான் ராஜா சார் பக்கம் திரும்பின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற சாதிய கூற்றுகள் உள்ளே இருந்துச்சுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பாஜக மேலே கோவத்தில் இருக்க உங்கள் சார் பக்கம் திரும்ப உங்களுக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு அம்பேத்கர் ஒப்பிடும்போது உங்களுக்கு ஏன் எல்லாருக்கும் கோவம் வராது? முதல்ல அம்பேத்கர் என்பவர் சார், அம்பேத்கர் என்பவர் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்தக்கார். இந்த சாதி கூட்டலால் சொல்லி வரையறுக்கப்படல. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக உழைச்சவர், பாடுபட்டவர். அவர் என்னென்னா ஒரு கட்டத்தில் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பற்று. நான் ஒரு நாட்டுக்காக உழைக்கிறேன், எல்லாம் உழைக்கிறேன், ஆனால் என் வீட்டுக்காக சிலது பண்ணுவோம்ல. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது பண்ணுவோம்ல. அது சொல்லணும் மேயராது. நான் இப்போ 10-20 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் வெளியே. அவர் ஒன்றும் செழிச்சோங்கிற சாதியை மேலே கொண்டு வரணும்னு பார்க்கல, ஏற்கனவே கஷ்டப்படுற மக்களை மேலே கொண்டு வரணும். நல்ல தலைவன் நலிந்த மக்கள், அடித்தளத்தில் இருக்க மக்கள், சில ஜாதிக்கு பேரை சொல்லி சில ஒரு அடக்குமுறையில் இருக்க ஒரு மக்கள். ஆனால் சார் நீங்கள் அம்பேத்கரை நீங்கள் ஒரு என்னென்னா ஒரு குறிப்பிட்டவருங்க படத்தை வச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் மட்டும் இல்லை சார், இந்தியாவில் இந்திய சுதந்திரத்துக்காகவும், இந்திய மக்களுக்காகவும், இந்தியாவுக்காகவும், தமிழுக்காகவும், தமிழர்களுக்காகவும் யார் பொதுவாக பாடுபட்டாங்களோ, பொதுவாக உழைச்சாங்களோ அவங்கள எந்த கட்சியும் படத்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி யூஸ் பண்ணால் அதுதான் அவங்களுடைய புகழுக்கு களங்கத்தை உண்டாக்குறது. ஏன்னா இந்த விஷயத்தில் ராஜா சார் மட்டும் இருந்தாருன்னா பெருசாக எதுவுமே பார்க்க போகிறதில்ல சார். ரகுமான் சார் உள்ளே வந்தாப்புல 2 இசை ஜாம்பவன்களும் ஒரே நேரத்தில். ராஜா சார் பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் போயிட்டாரு. அவருக்கு கண்டிப்பாக நியமன பாஜக பக்கம் போகல, அவர் போனது மொழி பக்கம் போயிருக்காரு. அதாவது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ராஜா சாரோட தம்பி அமர் சார் எங்கே போனார் உங்களுக்கு தெரியும். பாஜகவோட டிக்கெட்டில் தான் அவர் எலெக்ஷனில் நின்னாப்புல, ஆனால் ஜெயிக்க முடியல, அதுவும் நீங்கள் தெரியும். இப்போ அமர் சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜா சார் அவர்கள் இந்த முன்னுரை விஷயம் வெளியே வருது சார். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ராஜா சார் பாஜக பக்கம் போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கை மரன் சாருக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள உறவும் சரி, பிரிவும் சரி, முறிவும் சரி நாடறிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு 10 வருஷமாக அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் இன்னொன்று இளையராஜா சார் எதிர்த்துலாம் ஒரு நிறைய பேசியிருக்காரு. ஆமாம், இடையில ஒரு காலகட்டத்தில் அண்ணன் தம்பிக்கை கூடுவாங்க. இப்போ தானே போய் சேர்ந்துருக்காரு. ஒரு சில்லு தான் பார்த்தியே, ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்காரு, அவ்வளோதான். ஒரு சில்லு அன்றைக்கே அவருக்கு டக்குனு அரசியல் குச்சி வரா, தம்பி பேச்சு கட்டு, அவர் யார் பேச்சு கேட்க மாட்டார் சார். அதாவது அவன் நினச்சிட்டு இருக்கிறது வெறும் இளையராஜா சாரை பொறுத்த வரைக்கும் தம்பி பேச்சோ யார் பேச்சும் கேட்க மாட்டார். அவர் மனசு என்ன சொல்லுவோ அதை கேட்பார். அவர் கேரக்டராக தான். தம்பி சொல்லித்தான் பண்ணுறாருன்னா இதை விட இழிவு எதுவுமே இல்லை இளையராஜா சார். ஓகே சார், இப்போ நான் கிட்ட ஓப்பனாக கேட்குறேன் சார் இந்த விஷயத்தை. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்களை கூட்டுறா முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால நீங்கள் அடித்து பேசுகிறீங்க, அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு. ஒருவேளை ஃப்யூச்சரில் பாஜக டிக்கெட்டில் இளையராஜா சார் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுறாரு வச்சுக்கோங்க. இந்த நியமன அந்தஸ்து இருக்குது, நீங்கள் எலெக்ஷனில் நிற்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்சி அந்த பெரும்பான்மை இருக்குன்னு நினச்சாங்கன்னா உங்களை உள்ளே உட்காரச்சிடலாம். இந்த மாதிரி பொறுப்பு இளையராஜா சார் அவர்களுக்கு கிடைச்சாலும், அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் அந்த பட்டியலில் கூட ஒரு பேர் அடிபடுறதுக்காக சொல்லப்பட்டு இருக்கு, எந்த உண்மை தெரியல. இந்த 2 சான்ஸில் ஒரு சான்ஸ் ஏதோ ஒன்று நடந்தால் கூட நீங்கள் சொன்னதை வாபஸ் வாங்கிப்பீங்களா? அதுவும் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்னொன்று, நான்
உங்களுக்கு இளையராஜா சாருக்கு அந்த மாதிரி நீங்கள் பதவியை கொடுத்தீங்கன்னா வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நானே வரவேற்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன் சார் நான் வந்து மெட்டுக்கு பாட்டுக்கு மெட்டு போகிறது வேறு சார், நாட்டுக்கு உழைக்கிறது வேறு சார். என்ன நீங்கள் வந்து என்ன சார் இளையராஜா வந்து நாட்டுக்கு என்ன உழைச்சிட்டாரு, மக்களுக்கு என்ன சேவை செஞ்சாருன்னு கொடுக்குறீங்க, அதை நான் எதிர்ப்பேனா? ஆனால் கலையில் நல்லா சோபிக்கிறவங்கள நீங்கள் நியமன எம்பியாக பண்ணுவாங்க சார். அது ஏன் பண்ணட்டும், விளையாட்டில் சோபிக்கிற நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். அது பண்ணட்டும். நீங்கள் இப்போ என்னென்னா இப்போ ஏன்னா குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன ஒரு குரல் கொடுத்துருக்காரு, இதுக்காக கொடுப்பாங்கும்போது அது கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து அப்போ இளையராஜா பேர் கெட்டு போகும். அப்போ இதுக்காக தான் சொன்னார்ன்ற மாதிரி வந்து ஆகிப்போகிறோம். அப்போ வந்து இளையராஜா இது வரைக்கும் சம்பாதிச்ச பேர் போயிடும். கொடுத்தா கூட இளையராஜா மறுக்கணும். என்ன குரல் நான் வந்து என்னோட கருத்து சொன்னேன், பதவிக்காக அந்த கருத்து சொன்னேன்னா இளையராஜா திருச்சி சம்பாதிச்ச பேர் போயிடும் சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து இளையராஜா அவர்கள் பேசினான்னு ஒரு சர்ச்சை. இன்னொரு சர்ச்சை வெடிச்சது பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இளையராஜா சாரியும் அப்துல் கலாம் சாரியும் சேர்த்து பேசியிருந்தீங்க. உடனே உங்கள் பக்கம் பல பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பேரரசு இது மாதிரிலாம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் இருந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் வந்து அப்துல் கலாம் வந்து முஸ்லீம், ஆனால் யாரும் முஸ்லீம் பார்க்குறோமா? அவர் இந்தியர், நம்ம அடையாளம், இந்தியாவோட அடையாளம் அவர் தான். அதே மாதிரி இவர் வந்து ஜாதியில் நீங்கள் வந்து அவர் வந்து அமைக்கிடக்கூடாது. இளையராஜா சார் அவர் ஜாதியெலாம் கடந்தவர், மொழியெலாம் கடந்தவர் அவர். அதனால் எப்படி அப்துல் கலாம் வந்து மதத்தை கடந்தவரோ அதே மாதிரி இளையராஜா வந்து ஜாதியில் கடந்தவர். அவருக்கு பெரிய பண்ணுற பெரிய ஒரு நான் சொல்கிறேன் தமிழ்னு துறவு சொல்லுவேன். உங்களை வந்து இளையராஜா வந்து தமிழின் பெருமை. அவர் ஒரு சாதாரண கிராமத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தி சாங்லாம் மேலோங்கி இந்த காலத்தில் அதில் அடித்து தூக்கி போட்டு தமிழ் பாட்டை கேட்க வச்சு கேட்க வச்சு அவருடைய பல படங்கள் அப்போ நானே பார்த்துருக்கேன். சக்கரத்துக்கு படம் வரும், அப்புறம் பொண்ணு ஊருக்கு புதுசு, நிறைய சின்ன சின்ன படங்கள் உண்டு சார். ராசாத்தின்னு ஒரு இது வரும். இது எல்லாமே ஹீரோவே இருக்க மாட்டாங்க. நாங்களும் போய் படம் பார்த்துருக்கோம். எதுக்கு பார்த்துருக்கோம்னா சாங்காக பார்த்தோம். ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது அப்படின்னா இந்த சாங் கேட்டு அந்த படத்துக்கு போகிறது. அதில் யார் ஹீரோன்னு இப்போ எனக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன் நிறைய படங்கள் மாதிரி சின்ன சின்ன படங்களா, இதெல்லாம் யார் ஹீரோனா இளையராஜா தான் ஹீரோ இதில். ஆனால் இளையராஜா சார் சினிமா துறை, கலாம் சார் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரசியல், இந்த விஞ்ஞானம். அப்படி எப்படி இங்கே ரெண்டு பேரையும் ஒப்பிடு? நான் சொல்கிறேன் எப்படி அந்த இதில் வந்து துறையை பார்க்கல, மதம் கடந்த ஒருவர். அப்துல் கலாம் வந்து மதம் கடந்து வந்து அப்துல் கலாம்னா ஓகே நல்லா பேரில் தான் முஸ்லீமை தவிர அவர் வந்து இந்திய குடிமகனுக்கு சொந்தக்காரர் அவர். அதே மாதிரி இளையராஜா அப்படிங்கிறவரை நீங்கள் வந்து அவர் எந்த ஜாதியிலும் பிறந்துக்கட்டும், எந்த ஜாதி இருக்கட்டும், எனக்கு ஜாதி பற்றி கவலை இல்லை. அவன் தமிழ் இருந்தாலும் நான் தமிழ் பெருமையை வந்து நாட்டுக்கு உயர்த்தினவன், அவன் தமிழை தான் பார்ப்பேன். அவன் வந்து ஜாதியை கடந்தாலும் எப்படி மதத்தை கடந்து இந்தியரை நீங்கள் அப்துல் கலாம் பார்க்குறீங்களோ அவன் ஜாதியை கடந்து இளையராஜா தமிழரை பார்க்கணும். அந்த தமிழரை நீங்கள் உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அது தமிழுக்கு பண்ணுற துரோகம். ஓகே சார், தெளிவாக புரியுது சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய வெளிப்படையான கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.